ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் வீடியோவில் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். PlayStation 2 தான். அதை எப்படி நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணுறோங்கிறது தான் சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாக்ஸில் என்னென்னலாம் இருந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். 8 MB மெமரி கார்டு. இந்த மெமரி கார்டில் தான் நம்ம ஸ்டோரி கேம்ஸ்லாம் விளாடும் போது சேவ் ஆகும். அதுக்கப்புறம் கண்ட்ரோலர் இருந்துச்சு. கண்ட்ரோலர் ஒன்றான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை, ரெண்டு கண்ட்ரோலர் இருந்தாங்க. ஒரு இது ஒரிஜினல், ஒரு இது காப்பி. ஒரிஜினல் காப்பியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். இதுதான் நம்ம பென்ட்ரைவ். இதில் தான் கேம்ஸ்லாம் இருக்குது. ஒரு 17 கேம் தான் இருக்குது. அது இப்போ இருக்கிற கேமை முடிச்சுட்டு அப்புறமா கேம் ஏற்றிக்கலான்னு இருக்கேன். அப்புறம் இது வந்து ஏவி கேபிள், இது வந்து பவர் கேபிள். ஆல்ரெடி மாட்டி வச்சுட்டேன், நல்லா அப்படி இருக்குதுன்னு வச்சுருக்கேன். இதுதான் நம்ம கன்சோல் நல்லாவே தான் இருந்துச்சு. ஆனால் இது புதுசு கிடையாது, செகண்ட்ஸ் தான். ஏன்னா இது மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. பார்த்திங்கன்னா தெரியும். இதில் ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் கடைசியில் சொல்கிறேன் பாருங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இருக்குது, இல்லை ஈத்தர் போட்டிருக்குது. எதுக்குன்னு எனக்கு தெரில. இன்டர்நெட் யூஸ் பண்ணதில்ல. இந்த இந்த ஏவி கேபிள் எடுத்து அந்த இதில் தான் சொருகணும். பவர் கேபிள் வந்து அது பக்கத்தில் ஒரு போட்டுருந்துச்சு, இல்லை அதில் சொல்லணும். நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. டிஸ்க்கு போடுறதுல அது என்ன ஒயரே விட்டு போயிருக்குது. அதில் நான் கலத்தினா எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அப்புறமா கடையில் போய் கொடுத்துலான்னு வச்சுருக்கேன். அப்புறமா பார்த்து சரி பார்த்திங்களா. ஸோ ஓகே, நம்ம இப்போ டிவியில் அசம்பிள் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிவிக்கும் இங்கேயும் டிவியில் வந்து ஏவி கேபிளாக சொருவிக்கோங்க. இங்கே வந்து இந்த இடத்துல அந்த ஏவி கேபிளோட இன்னும் ஒரு ஃபீமேல் ஃபோட்டோ எடுத்து இங்கே மேல் ஃபோட்டோ எடுத்து இங்கே சொருகணும். அதுக்கப்புறம் பவர் போட்டு அதை எடுத்து இந்த இடத்துல சொருகணும். நெக்ஸ்ட் வந்து மெமரி கார்டு ஸ்லாட் வந்து முன்னாடி வந்து மேலே இருக்கும். அங்கே வந்து மெமரி கார்டு போட்டுக்கலாம். 2 மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கும். நீங்கள் 2 யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட 1 தான் இருக்கிறதுனால 1 யூஸ் பண்ணுறேன். ஆனால் அப்புறமா வாங்கலாம். அடுத்து வந்து ஜாய்ஸ்டிக் போட்டு வந்து அதுக்கு கீழே இருக்கும். நீங்கள் கரெக்டாக சொல்லணும், தலையில் சொல்லணும், உள்ளே போகாது. இப்போ சொல்லிவிட்டு இப்போ பென்ட்ரைவர் எடுத்து போட்டுக்கலாம். இது போட்டால் தான் கேம்ஸ்லாம் வரும். ஓகே, இப்போ நம்ம டிவிக்கும் கன்சோலுக்கும் பவர் கொடுக்கலாம் வாங்க. ஓகே, இப்போ பவர் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கன்சோலோட ப்ளக்கு. இப்போது அடுத்து வந்து டிவியோட ப்ளக்கையும் சொருகிடலாம். இது வந்து டிவியோட ப்ளக்கு சொருகியாச்சு. இப்போ அடுத்து கன்சோல் ஆன் பண்ணலாம். கன்சோல் ஆன் பண்ணோடனே கன்சோலில் அப்படி ஒரு ரெட் கலர் லைட் எரியும். பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ரெட் கலர் லைட் எரியும். அதான் பட்டன். அந்த பட்டனில் லைட் எரியும். அதுக்கப்புறம் நீங்கள் கன்சோல் ஆன் பண்ணால் அந்த பட்டனை அமுக்குனிங்கன்னா கன்சோல் ஆன் ஆயிரும். கன்சோல் ஆனோடனே ப்ரௌசர்னு வரும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் கொடுங்க, என்டர் ஆயிரும். இதுலேயும் நீங்கள் எக்ஸ் தான் கொடுக்கணும், என்டர் கொடுக்கணும். அடுத்தது இதுலேயும் என்டர் கொடுக்கணுன்னு கொடுத்துடாதீங்க. இதில் வந்து பேக் கொடுக்கணும். இதுலேயும் நீங்கள் பேக் தான் கொடுக்கணும், அதாவது இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட கேம் லிஸ்ட் ஓப்பன் ஆகும். கேம் லிஸ்ட் ஓப்பன் ஆயிடுச்சா? ஸ்மாக் டவுன் பெயின் தமிழ்னு காண்டி போட்டிருக்குன்னா பின்னாடி பாட்டு ஓடும், அதனால் தமிழ்னு போட்டிருக்கு. இத்தனை கேம் இருக்குது. நான் எத்தனைது 17 கேம் தான், 17 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனைன்னு தெரில. எத்தனை இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்மாக் டவுன் பெயின் வைக்கிறேன். லோடிங் ஆகுது. செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸ் கொடுக்கணும். உங்கள் கண்ட்ரோல் கனெக்ட் ஆகிருச்சுன்னா அதில் ரெட் கலர் லைட் எரியும். இப்போது கேமுக்குள்ளே நான் ஸ்பீடாக அதை ஓட விட்டுறேன், ரொம்ப லேட் ஆகும்.
எதுக்காக ஸ்மாக் டவுன் தமிழ் போட்டிருக்குன்னா இதுக்காக தான். பின்னாடி பாட்டு ஓடுது பார்த்தீங்களா. இப்போ ரேண்டமாக சும்மா ஒரு மேட்ச் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் இவ்வளோ தான் அசம்பிள் பண்ணுறது PlayStation 2-வை. ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது. இப்போ நான் சும்மா கேரக்டர் செலக்ட் பண்ணி சும்மா ஒரு மேட்ச் ரேண்டமாக போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் என்ட்ரிக்கும் ஒவ்வொரு பாட்டு ஓடுது. இப்போ பாருங்கள், பாட்டு ஓடுது. நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். சரி, ஓகே காய்ஸ், நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த கேம் ப்ளே வீடியோ சேனலில் போடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.